ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, லேர்ன் டு லாஸ் பண்ண கற்றுக்குங்க அப்படின்னு. ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு வேடிக்கை தெரியும், என்னடா அவன் லாஸ் பண்ணுறது போய் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ் பண்ணுறது போய் நான் கற்றுக்குது பெரிய விஷயம். அதை நான் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் வேணுமோ சம்பாரிச்சு பண்ணால் லாஸ் பண்ணிக்கலாம், லாஸ் பண்ணுறது ஒரு பெரிய மேட்டரா அப்படிலாம் வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்தவரையிலும் லாஸ் பண்ணுறதை கற்றுக்கிறது தான் பெரிய திறமை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா லாஸ் பண்ண கற்றுக்கிறது தான். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது லாஸ் பண்ண கற்றுக்கிறது அப்படின்னா நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ட்ரேடில் நீங்கள் எடுக்கிறீங்களே, என்ட்ரி எடுக்கிறீங்களா, ஒரு 10 ரூபாய் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 5 ரூபா ஸ்டாப் லாஸோ, மேலே ஒரு 15 ரூபாய் டார்கெட் போட்டிருக்கீங்கன்னா, 5 ரூபா டார்கெட் 5 ரூபா போட்டிருக்கீங்கன்னா, இந்த 5 ரூபா ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல, இந்த 5 ரூபா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பி காமாக ரொம்பவும் அப்நார்மலாக இல்லாமல் நார்மலாக நம்மளுடைய ஒரு சம் பர்சன்டேஜ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வராங்களே, அதுதான் வந்து லாஸ் பண்ண கற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இருக்கிற பணத்தெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டுட்டு போகிறது வந்து லாஸ் பண்ண கற்றுக்கிறதுன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அது பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு லாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாமல் லாஸ் பண்ணுறதுலாம் அந்த லாஸில் கணக்கு வராது. நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா, இப்போ ஏற்கனவே எனக்கு எவ்வளோ லாஸ் தரமாச்சு சார் அப்படின்வாங்க. இப்போ எனக்கு இவ்வளோ கோடி லாஸ் ஆச்சு, அவ்வளோ கோடி லாஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து மார்க்கெட் நான் இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் லாஸ் 1 CR லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு என்ன சொல்லுது, நீங்கள் போய் லாஸ் பண்ண கற்றுக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, அப்போயே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, லாஸ் பண்ணுறது வேறு, ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ஒரு பிஸ்னஸில் பண்ண சொல்லணும். சின்ன லாஸை, குட்டி லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு காமாக வெளியே வரது வந்து லாஸ் பண்ண கற்றுக்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போது உங்களுக்கு போர்டிக்கு அது மாதிரி க்ளீனாக ஒரு விஷயம் சொல்ல கேட்டுங்க. இப்போது ஒரு பெரிய பானை இருக்குது வச்சுங்களா, பானை சரியாக வர தெரியலைங்க. ஓகே, அதில் சின்ன ஓட்டிங் இருக்குது. ஸோ இந்த ஓட்டிங் இருக்கிறது தெரியாமையே நீங்கள் என்ன தான் நீங்கள் சம்பாதிக்கணும்னு போட்டிருந்தா கூட அது வெளியே போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாமல். இந்த ஓட்டிங்கல் சொல்லிட்டு தான் வந்து நம்ம சொல்கிற டிசிப்ளினாக இருக்கட்டும், பேஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், நீங்கள் மெயின்டைன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதை சார்ந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னது, இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம பார்க்க வேண்டிய சைக்காலஜின்னு சொல்லலைங்களா, சைக்காலஜி. அப்புறம் வந்து இந்த லாஸை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, லாஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்து இதில் தான் சேரும். இந்த லாஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயம், அதாவது அந்த எல்லா ஹோல்ஸையும் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த லாஸை ஸ்டாப் பண்ணாத வரையிலையும் நீங்கள் என்ன தான் சம்பாரிச்சாலும் போய்கிட்டே தான் இருக்கும். ஏன் நீங்கள் எவ்வளோ மடங்கு சம்பாரிச்சாலும் போய்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான் சொல்லி ஸ்டாப் ஆகிற மாதிரி கிடையாது. அது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. நம்ம நிறைய பேர் என்னென்னா, இதை மூடுற வேலையை விட்டு சம்பாதிக்கல ப்ராஃபிட், இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கலாம், நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற இதுலேயே தான் போயிட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ லாஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து இருக்கிற ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதுதான் இருக்கிறத முக்கியமான மேட்ரு. நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கணுன்ற நிறைய பேர் அதான் ஓடுறாங்க. 95% வந்து ப்ராஃபிட் இன்புட் எவ்வளோ சம்பாதிக்கணும். இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட், இன்றைக்கி 1000 ரூபாய் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும், எனக்கு டெய்லி இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும், எனக்கு நான் ஒரு செமினார் கற்றுக்கலான்னு நான் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண எல்லாம் இன்புட், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஹோல்ஸை மூடுற வேலையை யாரும் பார்க்குறதே கிடையாது. இந்த ஹோல்ஸை மூடுற வேலை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 பார்த்துக்கிட்டே வர போகிறோம். அதாவது பொறுமைன்னா இன்றைக்கி கூட நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மணி வரையில் உங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு சினாரியோ எதுவும் தெரியல, ஜஸ்ட் உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும் என்னோடய வியூ மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன் மார்னிங்லேருந்து. ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ஷன் ஆகுது, இது பார்த்திங்கன்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்க ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது மார்னிங்லேருந்து ப்ரைஸ் எப்படி ரிஜெக்ஷன் ஆகுது, அது ஒரு நல்ல கவனிங்க அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகணும். அதாவது நமக்கு பையோ சேல் எந்த பக்கம் போனாலும் ரெசிஸ்டன்ஸுக்கு அப்பர் சைடு நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸ்க்கு லோயர் சைடு ஒரு பிரேக் டவுன் கொடுத்தா நம்ம சேலிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் கூட எந்த மாதிரி அமைஞ்சது அதுக்கும் உங்களுக்கு போட்டிருக்க பாருங்கள். ஸோ பேட்டர்ன் கூட உங்களுக்கு அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனால் பையிங்கான சான்சஸ், லோயர் சைடு பிரேக் டவுன் ஆனால் சேலிங்கான சான்சஸ். ஓகே, ஸோ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆகிட்டு நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டி. ஏன்னா அதே இந்த தான் சாட் ஓடிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு பொறுமை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு பொறுமை. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆன உடனே இங்கே கட்டாயிச்சு, இங்கே பை எடுத்துடலாம், உடனே இங்கே கட்டாய் சேல் எடுத்துடலாம், இல்லை இங்கே பை எடுத்துடலாம், இங்கே சேல் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது இல்லைங்களா, அந்த பதட்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். பரவாயில்ல, இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலாம், பரவாயில்ல, எனக்கு
ஃபஸ்ட்டு என்னது ஏன்னா இது வந்து ரெசிஷன் ஜோனு. இந்த ரெசிஷன் ஜோனு கிட்ட என்ன வேணாலும் நடக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 35,000 சைக்காலஜி ரவுண்ட் நம்பர் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா 35,500 ரவுண்ட் நம்பர் மேலே இருக்குது. ஸோ இந்த 2 ஏரியாவில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, அதுக்காக என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணி ஸோ பிரேக் டவுன் ஆகிற கேண்டில்லே உங்களுக்கு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு, ஸோ எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிம்பிளான லாஜிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து அவ்வளோ ஈஸியான வர விஷயமா அப்படின்னா இல்லை. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேங்களே, சாதாரணமாக அவ்வளோ ஏன் ரொம்பவும் சுற்றி வளைச்சி பேச வேணாம். இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு வால் கிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ ஒரு செவத்தில் வந்து வால் கிளாக் இருக்குது. உங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு வருஷமாக 2 வருஷமாக அங்கே பார்க்குறீங்க, டைம் பார்க்குறீங்க, அதே டைம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, வால் கிளாக்கை இந்த இடத்துல பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணுறீங்க, வீடை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் மாற்றி அமைக்கிறீங்க. அதே வால் கிளாக் வந்து வேறு சைடில் வந்து ஃபிட் பண்ணுறீங்க, அதுக்கு ஆப்போசிட்லையோ வேறு எங்கேயாச்சும் ஒரு டேரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுடைய பார்வை எங்கே சடனாக போகணும்னா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் வந்து உங்களோட வியூ போயிட்டே இருக்கும். இது வந்து இன்றைக்கி நான் வால் கிளாக் மாற்றிட்டேன், ஸோ அதனால் வந்து நம்ம நாளையிலேருந்து வால் கிளாக் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் மண்டே இந்த பக்கம் பார்க்குறீங்க அப்படின்னா டியூஸ்டே அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் பார்ப்பீங்க இல்லை. டியூஸ்டேவும் உங்கள் பார்வை இங்கே தான் போகும், வெட்னஸ்டேவும் உங்களோட பார்வை இப்படி தான் போகும். இதை நீங்கள் பார்க்க அடடா நம்ம மாற்றிட்டுமே வால் கிளாக் அந்த பக்கம், நம்ம மாற்றிட்டுமே அந்த பக்கம் மாற்றிட்டுமே, இந்த மாதிரி மாற்றிட்டுமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் உங்களோட வியூ வந்து இந்த பக்கம் சேஞ்ச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது சிம்பிளாக தான விஷயம் தான் இருக்கும், ஆனால் இதுக்கெலாம் போய்ட்டு என்ன பெரிய வீடியோ போட்டுட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் எல்லாத்தையும் என்னுடைய ஃபுல் விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ லைக்ஸ் பண்ணுங்கள். இது சொல்கிறேன் இல்லையா, சிம்பிளான விஷயம் தான், ஆனால் இதுதான் ரியாலிட்டி. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக நம்புகிறோமோ, ஆழமாக நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அது வந்து நமக்கு ஈஸியாக மாறிடுது. இப்போ நான் ஸ்ட்ரகிள் சொன்னேன், என்னுடைய எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னுடைய ட்ரேடிங் கரியர் எப்படி வந்தது, என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட 14 வருஷம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, என்னுடைய பழைய வீடியோலாம் பாருங்கள், அதுக்கப்புறம் புரியும். ஸோ இந்த அடிக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாள் எடுக்கும், குறிப்பிட்ட டைம் எடுக்கும். நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி காசு பணம் கொடுத்து வரது கிடையாது. உங்களுக்குள்ளவே அந்த பொறுமையை வளர்த்துக்கிட்டு வர விஷயம் இது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் தெரியும், இதுக்குள்ளே உங்களுக்கு எம் பேட்டர்ன் கூட வரும், இதுக்குள்ளே நிறைய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரும், வெட்ஜ் பேட்டர்ன் வரும், சேனல் பேட்டர்ன் வரும், எல்லா பேட்டர்னும் இதுக்குள்ளே வரும். அந்த பேட்டர்னை இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ற விஷயம் வந்து ப்ராக்டிஸ் மூலமாக தான் உங்களுக்கு அனுபவமாக வரும். ஓகேங்களா? ஸோ லாஸ் பண்ண கற்றுக்குங்கன்னு சொல்கிறது இது தான் சொல்கிறது. லாஸ் பண்ண கற்றுக்குன்னா என்னென்னா, நமக்கு இவ்வளோ % அப்படின்றத விட எனக்கு இந்த அமௌண்ட் மனசு வலிக்காது. எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்னால் நிம்மதியாக போய் தூங்க முடியும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இவ்வளோ % லாஸ், அந்த லாஸுக்கு ஏற்ற செட்டப். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் லாஸ் அப்படின்னா செட்டப்பே இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் லாஸ் பண்ணிக்கிட்டால் போதுமா சார் டெய்லி நான் அப்படின்னாங்க. அப்போ உங்களுடைய எண்ணம்னா என்னுடைய லாஸ் பண்ணிட்டா போதுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ செட்டப் தேடுற எண்ணம் கிடையாது. அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான செட்டப் வந்தால் மட்டும்தான் நீங்கள் 1000 ரூபாய் லெஸ் பண்ண முடியுமே தவிர அன்னெசரியாக நீங்கள் போய் 1000 ரூபாய் லாஸ் பண்ணிக்கன்னு சொல்ல வரல. நான் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். லேர்ன் டு லாஸ் அப்படின்னா லாஸ் பண்ண கற்றுங்கன்னா கண்ட இடத்துல போய்ட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு இந்த இடத்துல நான் டார்கெட் கொடுக்குறேன், இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், எனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த இடத்துல என்ன காரணத்துக்காக நீங்கள் பை எடுத்தீங்க, அந்த காரணத்துக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா அப்படின்ற விஷயம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு பழகணும். அது நான் சொல்லிக் கொடுத்து 45 டேஸில் முடிஞ்சது, இந்த வெபினார் வந்து 45 டேஸ் முடிஞ்சது அப்படின்னா அந்த 45 டேஸில் என்ன ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். அந்த 45 டேஸில் கற்றுக்கிட்டது 3 மாதத்துக்கு ரெகுலராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அடிக்ஷனாக மாறும், உங்களுக்கு பழக்கத்தில் வரும். இது அந்த 1.5 மாதம் ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறத மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கில் தூக்கி சைடில் ஒரு மூலையில் போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா கஷ்டம் தான், வராது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்க, ஒரு நல்ல செட்டப். அந்த 1000 ரூபாய், அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற செட்டப் என்ன வருதான்னு பாருங்கள். அந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற செட்டப்பில் வந்தால் மட்டும் பையோ சேலோ உங்களுக்கு என்ன வியூ கிடைக்கும் அதை எடுங்க. செட்டப் எதுவும் கிடைக்கல அப்படின்னா சும்மா நிறைய பேர் என்ன மார்க்கெட் சார்ட்டை ரொம்ப நேரம் சும்மாவே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க தான் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. எப்போயுமே பொசிஷன்லேயே இருப்பாங்க, கையில் வாயில் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ என்ன பண்ண தெரியல. ஒன்று பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டென்ஷனாக இருப்பாங்க, பொசிஷன் எடுக்கல என்ன சான்ஸ் போயிடுமா, ஐயோ மேலே போயிடுச்சு கீழே போயிடுச்சுன்னு. அப்புறம் பொசிஷன் எடுத்துகிட்டு அப்புறம் ஐயோ வெளியே வந்தோம் சீக்கிரம் வெளியே வந்தோன்னு நினைப்பாங்க. ஓகே, இது ரெண்டுமே ஆபத்து தான். நீங்கள் முன்னாடி நீங்கள் எடுக்கல இப்போ கை விட்டு போயிடுமேன்னு நினைக்கிறீங்களா, அதுவும் பெரிய ஆபத்து தான். அப்புறம் சீக்கிரமாக வெளியே வரீங்களா, அதுவும் பெரிய விஷயம் தான்.
அப்படி ட்ரேடிங் எடுக்காமல் இருந்துக்கலாமே. ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு எடுக்கணும்? ஏன் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரணும்? ப்ராப்பர் செட்டப்போடு வெளியே வாங்க, ப்ராப்பர் செட்டப்போட ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், ப்ராப்பர் செட்டப்போட என்ட்ரி ஆகுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல். இது உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அதாவது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சப்போர்ட்டிங் லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும், எங்கே பிரேக் அவுட் ஆகும், என்னோடய வியூஸ் என்ன இருக்கும், இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் லைவ் மார்க்கெட்டில். நீங்களும் பிடிச்சிருந்தா வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வெபினார்லாம் கற்றுக்கணும்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு என்னால் கற்றுக்கிற சூழ்நிலை கிடையாது, எனக்கு என்னால் ஏதோ சம் ரீசனுக்காக கற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் இதுக்குள்ளே வந்துடலாம். இந்த டெலிகிராம் சேனலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். 4 கொடுத்துருங்க பாருங்கள். ஏஞ்சல் 1, அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ் 4 இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 4 எது சூட்டபிள், உங்களுக்கு எது சூப்பராக இருக்குதோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா வெபினார் கற்றுக்கிட்டு நீங்கள் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்ல டவுட்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னோடய வியூஸ் வந்து பார்த்துக்கலாம். அதாவது என்னோடய லைவ் மார்க்கெட் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் வியூவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.